வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் சரவணகுமார். நாட்டின் 77வது குடியரசு தினத்தையொட்டி தலைநகர் டெல்லி உட்பட பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வருகின்ற 26ஆம் தேதி நாட்டின் 77வது குடியரசு தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் அன்றைய தினம் டெல்லி கடமை பாதையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பங்கேற்று பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொள்கிறார். முப்படையின் அணிவகுப்பு மரியாதையை தொடர்ந்து பல்வேறு வகையான அலங்கார ஊர்திகளும் இடம்பெற உள்ளன. குடியரசு தின விழா கொண்டாட்டங்கள் நடைபெறவுள்ள நிலையில் புதுடெல்லி கடமைப்பாதை உள்ளிட்ட இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் காலை 4 மணி முதல் பொதுமக்கள் போக்குவரத்து மற்றும் பார்வைக்கு மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அசாம் மற்றும் மேற்கு வங்க மாநிலத்தில் சுமார் 7,780 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புடைய மேம்பாட்டு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் 2 மாநிலங்களில் இருந்து சுமார் 5 அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். அசாமில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலியாப்பூரில் 6,950 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புடைய உயர்மட்ட வழித்தடத்திற்கு அடிக்கல் நாட்டினார். உயர்த்தப்பட்ட வனவிலங்கு வழித்தடம் விலங்குகளின் தடையற்ற இயக்கத்தை உறுதி செய்யக்கூடியதாகும். இது மனித விலங்கு மோதலை குறைக்கும். சுமார் 86 கிலோமீட்டர் நீளம் உள்ள இந்த வழித்தடம் சுற்றுச்சூழல் உணர்வுள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டம் என்று பிரதமர் தெரிவித்தார். அசாமின் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தில் கலியப்பரின் வரலாற்று முக்கியத்துவத்தை அவர் எடுத்துரைத்தார். இது காசிரங்கா தேசிய பூங்காவிற்கான நுழைவாயில் என்றும் மேல் அசாமின் இணைப்பு மையமாகும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். காமாக்கியாவிலிருந்து ரோஹதக் மற்றும் திப்ருகர் முதல் லக்னோ வரையிலான 2 புதிய அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களையும் பிரதமர் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். ரயில் இணைப்பை விரிவுபடுத்துவது சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக நன்மை பயக்கும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அசாம் மாநிலம் குவஹாத்தியில் நடைபெற்ற பாகுருமா தோஹா நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இவ்விழா தனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது என்று அவர் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சி நாடு முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கலாச்சாரத்தின் செழுமையையும் மக்கள் பரவலாக பாராட்டி வருவதாகவும் திரு மோடி தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் காட்சிப்படுத்தப்பட்ட துடிப்பான போடோ கலாச்சாரத்தையும் அவர் எடுத்துரைத்தார். இந்தியா கனடா இடையே பொருளாதார உறவுகள் மேலும் வலுப்படும் என்றும் வர்த்தக பேச்சுவார்த்தை மேலும் வலுப்படும் என்றும் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண முதல்வர் டேவிட் ஹெபியுடன் தாம் நடத்திய பேச்சுவார்த்தை மற்றும் ஆலோசனைக்கு பின் திரு பியூஷ் கோயல் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள செய்தியில், இந்த சந்திப்பு இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகளை வலுப்படுத்துவதுடன் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கான நீடித்த சந்திப்பாக அமையும் என தெரிவித்துள்ளார். அரிய வகை கனிமங்கள் உற்பத்தி, பசுமை எரிசக்தி, தொழில்நுட்பம், கல்வி, பாதுகாப்பு துறைகளில் இந்தியா கனடா இடையே முதலீட்டு ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் வகையில் தமது சந்திப்பு இருந்ததாகவும் இதனை தாம் வலியுறுத்தியுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்திய ரயில்வே அமைச்சகம் அடுத்த 2 ஆண்டுகளில் 7,900 கிலோமீட்டர் ரயில் பாதை புதுப்பிக்க திட்டமிட்டுள்ளது. கடந்த நிதியாண்டில் 6,800 கிலோமீட்டருக்கும் அதிகமான பாதை புதுப்பித்தல் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே அமைச்சகம் இன்று தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் தை அமாவாசை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை பகுதி மற்றும் திருக்காஞ்சி ஆற்றில் ஏராளமான பக்தர்கள் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். இது மட்டுமல்லாமல் புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ள கோவில்களில் இருந்து உற்சவர் சிலைகள் கடற்கரைக்கு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தீர்த்த வாரியம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்று அக்னி தீர்த்தத்தில் நீராடி தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். பிறகு ராமநாதர் சுவாமி கோவிலில் உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி ராமநாதர் மற்றும் பர்வதவர்த்தினி அம்பாள் ஆகியோரை நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் வழிபட்டனர். பல்லாயிரக்கணக்கான மக்கள் ராமேஸ்வரத்திற்கு வருகை தந்ததை முன்னிட்டு ஏராளமான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஜிப்மர் மருத்துவமனையின் 14வது பட்டமளிப்பு விழா டாக்டர் APJ அப்துல் கலாம் கலையரங்கில் வருகின்ற 20ஆம் தேதி காலை 10 மணிக்கு நடைபெற உள்ளது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய சுகாதாரம், குடும்பநல மற்றும் ரசாயனத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்றுகிறார். இவ்விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ளனர். காரைக்காலில் கலை பண்பாட்டுத்துறை மற்றும் வேளாண் துறை சார்பில் மலர், காய், கனி கண்காட்சி நேற்று தொடங்கியது. காரைக்கால் புறவழிச்சாலையில் அமைந்துள்ள மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி தொடக்கி வைத்தனர். 320 வகையான 50,000க்கும் மேற்பட்ட பல்வேறு மலர்ச்செடிகள் காட்சிக்கு விற்பனைக்கும் வைக்கப்பட்டன. பல வகை செடிகள், கள்ளி செடிகள் போன்றவையும் இடம்பெற்றுள்ளன. இக்கண்காட்சியில் ஈஃபல் டவரை ரசிக்கக்கூடிய வகையில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது பலரையும் கவர்ந்தது. குறிப்பாக பெண்கள், குழந்தைகள் மற்றும் சுற்றுலா பயணிகளை இந்த கண்காட்சி வெகுவாக கவர்ந்தது. இதில் மராத்தான், படகு போட்டி, நாய்கள் கண்காட்சி, கைவினைப் பொருட்கள் கண்காட்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.